இங்க ஒரு சின்ன பையன் விலைமாது கிட்ட காசு கொடுத்து 2 மணி நேரத்துக்கு வர முடியுமான்னு கேக்குறான். ஆனா இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கவும் இவனை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்துருது. உடனே இன்னும் $200 எக்ஸ்ட்ராவா கொடுத்து கூப்பிடுறான். அந்த காசை பார்த்ததும் அவளும் ஓகே சொல்லிடுறா. இப்ப அவன் கொடுக்கற ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு கண்டிஷன் போடுறான். ஆனா அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்றா. அப்ப மீதி காசை தர முடியாதுன்னு மிரட்டவும் வேற வழி இல்லாம அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸையே மாத்திக்கிறா. ஏன்னா அவளுக்கு இப்ப பணம் தேவைப்படுது. இவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வந்ததும் இவளை எங்கேயா கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். எங்கடா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அவனோட ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான். உள்ள நுழைஞ்சதும் அவ கையை இறுக்கமா பிடிச்சிட்டு நடக்கிறான். இத பாக்குற கூட படிக்கிற பசங்களும் இவனுக்கு அம்மா இருக்கிறத நம்பிடுறாங்க. ஏன்னா இத்தனை நாளா இவனுக்கு அம்மா இல்லன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அடுத்த 2 மணி நேரத்துக்கு அவனுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு தான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த பையன் தான் ஸ்கூல்ல நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். அதுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்குள்ள இவளுக்கு ஒரு போன் வரவும் வெளியில வரா. கேட்டா ஏதோ ஒரு பணக்கார கிளையண்ட் இவளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறதா கூப்பிடுறான். ஆனா அந்த பையன் சொன்ன டைமுக்கு இன்னும் 15 நிமிஷம் பாக்கி இருக்குன்னு இவளை போக விட மாட்டேங்கிறான். உடனே அதுல பாதி காசு திருப்பி கொடுத்துட்டு அந்த பணக்கார கிளையண்ட் பாக்குறதுக்காக கிளம்புறா. அந்த கோவத்துல அந்த பையன் அழுதுகிட்டே திரும்ப ஸ்கூலுக்குள்ள போயிடுறான். இத பாத்துட்டு இருந்த அந்த பையனோட கிளாஸ் டீச்சர் இவகிட்ட இன்னும் 15 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஆக்சுவலா அந்த பையனோட அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அது அந்த பையனுக்கே தெரியாது. எங்கேயோ வெளியூர்ல வேலை பார்க்கறதா நம்பிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டதான் அவளுக்கே மனசு கஷ்டமாயிடுது. சோ அந்த பையனுக்காக அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றா. அடுத்து அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில அம்மா இல்லாத பையன் சொல்லி பாவம் பார்த்து அவன் கொடுத்த காசை அவனுக்கே தெரியாம அவன் பேக்ல வச்சிடறா. இப்ப அந்த பையன் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவகிட்ட ஒரு உண்மை சொல்றான். அவனுக்கு அவங்க அம்மா இல்லங்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாரும் இவன் கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுறான்.